பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுவது, காணாமற் போன ஆட்டை இடையன் கண்டுபிடித்த போது அவர் அடையும் மகிழ்ச்சியை விட பாவியான ஒருவர் மனம் திரும்பும் போது விண்ணகத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நாம் நம்முடைய வாழ்வில் பாவங்கள் பலவீனங்கள் கண்டு சோர்வடையாமல், மாறாக கடவுளின் அன்பை குறித்து நாம் அவரின் அன்பில் விசுவாசம் வைத்து அவரது இரக்கத்தை நாட வேண்டும். நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து அதை கடவுளிடம் அறிக்கையிடும் போது அவர் கல்வாரி மலையில் நமக்காக சிந்திய இரத்தத்தினால் நம்மளை கழுவி நம்மை மீட்டெடுத்து புனித வழியில் நடப்பார். நம் பாவத்தை விட்டு புனித வழியில் நடக்கும்போது விண்ணகத்தில் மட்டிலா பெருமகிழ்ச்சி அடையும். இரண்டாவதாக, நாம் சுற்றியுள்ளவர்களையும் நாம் அன்பு செய்து புனித வழியில் அவர்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும். இறை இயேசு கூறுவது போல, நம்மை நாமே அன்பு செய்வதை போல நமக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்ய வேண்டும். ஒருவர் பாவத்தில் விழ நேரினால் நாம் அவரை பணிவுடன் கடவுளின் இரக்கத்தை அவருக்கு காட்டி பாவத்திலிருந்து அவரை வெளிக்கொண்டு வந்து புனித வழியில் நடக்க செய்ய வேண்டும். எனவே நம் பாவங்களை அறிக்கையிடுவோம், புனிதத்தில் வளருவோம். ஆமென்.